ஸ்டாப். ஸோ எல்லாருமே வந்து இந்த ப்ரிப்பேரிங் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக நம்ம தாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணாமல் போடுறோம். ஸோ எங்கள் வீட்டில் பெரிய சாப்பர் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவருக்கு டைம் கிடைக்கும் போது அவர்னால முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு கிச்சனில் சேருவார். எல்லாருக்குமே வந்து கிச்சனில் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நான் ரொம்ப பிளஸ்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி என் குழந்தைங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு 3 days 4 daysக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பர் வந்து வச்சுருக்கேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் என்னோடய மிக்சியோட பேஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நிஜமாகவே சூப்பராக சாப் பண்ணி கொடுக்குது. பொரியலுக்கு ஃபைனாக பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்ம நிறையா கட் பண்ணி செய்யணுமேன்னு சில பேர் அந்த வெஜிடபிள்ஸே மறந்துடுவோம். ஸோ முக்கியமாக எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம் பீன்ஸை நறுக்குமா? ஆமாங்க, இது பீன்ஸை சூப்பராக சாப் பண்ணி கொடுக்குது. அப்படி தான் வந்து நம்ம வந்து காய்கறியை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு மேஜராக டைம் சேவிங் இல்லைன்னு தான். ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் சரி, வீட்டில் டைம் கன்சப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து நிறைய குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணுன்றவங்கலாம் இந்த சாப்பரை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 days ஒன்ஸ் வந்து ஒரு ½ an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் சாப் பண்ணி அழகாக வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டிங்கன்னா மார்னிங் எழுந்து நீங்கள் கிளம்பும் போதே வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக நம்ம கார்ப்ஸை குறைச்சி வெஜிடபிள்ஸை வந்து நிறைய எடுத்துட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும்.